அத்தியாயம் பக்தி யோகம். எருத்தம் கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா. மைக் எருத்திக் கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து இல்லை. மருத்துவனான் என்ற மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைமுகத்தை திருமாலின் ஜோலை ஏறினார். அர்ஜுனன் வாசன். அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா, உம்மை அடைய விரும்புவர்களில் உம்மிடம் பக்தி செய்பவர்கள் மேம்பட்டவர்களா, அல்லது புலன்களை விஷயங்களில் செல்லாமல் அடக்கி ஜீவாத்மா சிந்தனை செய்து ஆத்ம விஷயங்கள் செய்த பிறகு உண்மை அடைவர்கள் சிறந்தவர்களா என்று அர்ஜுனன் கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணன் கூறுகிறார், அர்ஜுனா, எவர் என்னிடம் அளவல்ல அன்பை செய்து தங்கள் மனத்தை என்னிடமே வைத்து என்னை அடைய வேண்டும் என்ற ஊக்கத்துடன் என்னை உபாசிக்கிறார்களோ, அதாவது பக்தி செய்கிறார்களோ, அவர்களே சிறந்தவர்கள் என்பது என்னுடைய கருத்து என்கின்றார் கண்ணர். எவர்கள் காண முடியாதவர்கள் சிந்திக்க முடியாததாயும் எல்லா உடல்களிலும் ஒரே மாதிரி உள்ளதாயும் மாறுதல் இல்லாததையும் நித்தியமாயும் இருக்கின்ற ஜீவாத்மாவை புலன்களை விஷயங்களானது அடக்கி கண்களால் காண முடியாததும் சரீரத்தை ஆத்மாவாக அபிமானித்து இருக்கும் அவர்களுக்கு ஆத்ம சிந்தனம் கை கூடுவதில்லை. எவர் எல்லா கர்மங்களையும் எனக்கு அர்ப்பணம் செய்து வேறு பயனை விரும்பாமல் என்னையே அடைவதே பரம பிரயோகமாக என்னை தியானம் செய்து, அதாவது பக்தி செய்து என்னிடத்திலேயே மனத்தை வைத்துள்ள அவர்களை சம்சாரமாகிற பெருங்கடலிலிருந்து நான் கரையேற்றுவேன். ஆதலால் அர்ஜுனா, நீ என்னிடத்தையே உன் மனத்தை வைத்து உன் புத்தியையும் என்னிடமே கொடு. நீ என்னிடமே வசிப்பாய், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அர்ஜுனா, அப்படி உன் மனத்தை நிலையாக என்னிடம் வைக்க உனக்கு சக்தி இல்லை என்றால் என்னை தியானம் செய்ய பழகிக்கொண்டு என்னையே அடைய விரும்புவாய். என்னை தியானிப்பதில் பழக்கம் செய்து கொள்ளவும் உனக்கு வல்லமை இல்லை என்றால் எனக்கு உகந்த பணி செய்வதில் ஈடுபடுப்பாய். தோண்டுதலை செய்யவும் சக்தி அற்றவனாய் விஷயங்களில் இருந்து உன் மனத்தை அடக்கி நீ செய்யும் எல்லா கர்மங்களையும் எனக்கு அர்ப்பணம் செய். அப்பியாசத்தை விட ஆத்ம தரிசனம் சிறந்தது. ஆத்ம தரிசனத்தை காட்டிலும் ஆத்ம சிந்தனம் சிறந்தது. ஆத்ம சிந்தனை விட கர்மபல தியாகம் மேம்பட்டது. கர்மபல தியாகத்தினால் மன சாந்தி உண்டாகிறது. எல்லா உயிர்களிலும் வெறுப்பு இல்லாமல் நட்பும் கருணையும் உள்ளவன் அகங்காரம் மமகாரம் அற்ற சுக துக்கங்களையும் சமமாக கருதுவான். பொறுமை உடையவன் சந்தோஷமாக இருப்பான். சர்வேஸ்வரன் மேம்பட்டவன் என்கின்ற நிச்சய புத்திக்கு உள்ளவன் எவன் என்னிடம் பக்தி செய்கிறானோ அவனே எனக்கு பிரியன். எவனிடம் இருந்து உலகம் பயப்படுவதில்லையோ, எவன் சினம் அச்சம் கலக்கம் இவைகளிலிருந்து விடுபட்டவன் எனக்கு பிரியன். ஆத்மாவை தவிர மற்ற எதையும் விரும்பாதவன், பரிசுத்தனாய் வல்லமை உள்ளனாய் மற்றவைகளில் உதாசீனாய் சுக துக்கம் அற்றவனாய் என்னிடம் பக்தி செய்பவன் எனக்கு மிகவும் பிரியன். இவன் பிரியமானது கிடைத்தால் மகிழ்ச்சியும் விருப்பமில்லாதது கிடைத்தால் வெறுப்பும் அடைவதில்லை. நன்மை தீமை திறந்த பக்தன் எனக்கு பிரியன். யார் தர்மத்தை விட்டு விலகாத அமிர்தம் போன்ற பக்தி யோகத்தினால் என்னை அடைவதே சிறந்த பயனாக கொண்டு ஸ்ரத்தையுடன் என்னையே பக்தி செய்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு மிகவும் பிரியமானவன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்றோர் மணிவண்ணா, உன் சேவடி செவ்விய திருக்காப்பு அடியோமோடும் என்னோடும் திருவிஞ்சி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் இன்வள மார்பினில் வாழ்கின்ற மம்மியின் பல்லாண்டு.